ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இண்டோ-சைனீஸ் ரெசிபியான சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்குவோம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம். சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். இந்த கார்ன்ஃப்ளோர் தான் அந்த சிக்கனுக்கு ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்டர் கொடுக்கும். மைதா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட சோயா சாஸ் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பேட்சாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான செமி கன்சிஸ்டன்சியில் உள்ள கிரேவி ரெடி பண்ணுவோம். கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாவுக்கு பதிலாக 2 பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். 1 இன்ச்சு அளவு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப் ஷேப்பில் ஓரளவுக்கு பெருசாக மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கேப்சிகம் க்யூப் ஷேப்பில் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கலர் கேப்சிகம் பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒரு முழு கேப்சிகம் எடுத்துக்கோங்க. இல்லை 2 கலரும் 3 கலராக இருந்தால் அதே மாதிரி ஹாஃப் ஒரு கலரும் ஒரு ஹாஃப் இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க. இனி கார்ன்ஃப்ளோர் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து அதில் 1 கப் அளவு ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிப்போம். இனி நம்ம பண்ண போகிற ஸ்டெப் முழுவதும் ஹை ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வச்சுருக்கணும். எப்போவுமே செய்து முடிக்கிற வரை நம்ம ஃப்ளேமை குறைச்சிடவே கூடாது. 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் வரை வதக்கி எடுக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வரை வெங்காயத்தை வதக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அளவு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவு சில்லி சாஸும் 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்களா கூட 1 டீஸ்பூன் அளவு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டரை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டரை ஆட் பண்ண முன்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கலந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் சிக்கனை சேர்த்து அந்த நல்ல சாஸ் எல்லாம் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்க போய் கொஞ்சம் கொஞ்சமாக அது இறுக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கலைனாலும் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துருக்க போய் லேசான சால்ட்டி டேஸ்ட் இருக்கத்தான் செய்யும். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி ஒரு செமி கன்சிஸ்டன்சி ஸ்டேஜில் ஆனதும் ஒரு ஆப்ஷனலாக ஸ்டெப் இருக்குது. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது நம்ம செய்தோம்னா கூட கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சோஸில் இருக்கிற ஒவ்வொரு சோஸும் ஒவ்வொரு மாதிரி சிலது காரத்தன்மை அதிகமாக இருக்கும், சிலது உப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு ஃபைனான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு செமி கன்சிஸ்டன்சி ஸ்டேஜில் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நம்ம ட்ரையாக விட்டோன்னா அதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போய் திரும்பவும் இறுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது பெரோட்டா அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.